இன்றைக்கி நம்ம பருப்பு உரட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் பண்ணுவோம். நான் இன்றைக்கி 5 பேருக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 1.5 கிலோ புழுங்கல் அரிசியை எடுத்துருக்கேன். எடுத்து 2 மணி நேரம் ஊற போட்டு இடியாப்ப மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனால ரொம்ப கட்டியாக அரைக்க முடியாது, கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்க முடியும். ஸோ கட்டியாக ஆகிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு தாளிக்கை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்ததும் இந்த மாவை சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை தேவிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. அடுப்பை கூட்டி வச்சோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மாவை தெவிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. இந்த பதத்துக்கு நம்ம மாவை தெவிக்கணும். இப்போ சாம்பார் ரெடி பண்ணலாம். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நான் 200 துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி நல்லா வேக வைக்கிறேன். பருப்பு வேகிற கேப்பில் சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய், வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூடு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, காயப்பொடி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம்னால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, காயப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். சாம்பார் ரெடி ஆகுத கேப்பில் நம்ம சைடில் மாவு தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தெவிக்கி வச்சுருக்க மாவை அந்த மாதிரி கையில் உருட்டி அதை லேசாக வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். சாம்பார் நல்லா ரெடியாகி வரவும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கக்கூடாது. மொத்தமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மாவும் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிடும். ஃபஸ்ட்டு ஒரு செட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். தள்ளி தள்ளி நம்ம மாவு அந்த சாம்பார் கூட சேர்த்துக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டிக்கிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுத்த செட்டு சேர்த்துக்கணும். அடுத்த ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதே மாதிரி கிண்டி விட்டுட்டு அடுத்த செட்டு சேர்த்துக்கணும். இப்படி இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு அடுத்த செட்டு இப்போ சேர்க்க போகிறோம். இப்படி எல்லா மாவையும் நம்ம தட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு உருண்டை மாவை இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி நிறைய வச்சுருப்போம் இது வேகிறதுக்காண்டி. நமக்கு அது ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால இந்த மாவு கரைச்சி நமக்கு ஊற்றினோம்னா கொழு கொழுன்னு கொஞ்சம் கட்டியாக சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு உருண்டை மாவை மட்டும் தண்ணியில் கரைச்சி எல்லா மாவையும் தட்டி போட்டதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு, மாவை கரைச்சியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ தாளித்து மட்டும் ஊற்றினோம்னா சாம்பார் உரட்டி ரெடி. தாளிக்கிறதுக்கு இன்னொரு தாளிக்க சட்டியில்
தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ கடுகு நல்லா பொட்டிருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம சாம்பார் உரட்டி கூட ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, வேலை ரொம்ப ஈஸி தான். நீங்களும் லீவ் டைமில் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போ சாம்பார் உரட்டி சாப்பிட ரெடியாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.